ஸோ கைஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5 கோட் ரிலீஸ் ஆகுது. இன்றைக்கி நான் ஈவினிங் ஷோ புக் பண்ணியிருக்கேன் கோட்டுக்கு. இன்றைக்கி காலையிலேருந்து ரொம்ப ஹைப்பாக இருக்குது. படம் எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு தெரில. நான் படம் பார்த்துட்டு அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன், என்ன கதை நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் பண்ண போகிறோன்னு இதில் கவர் பண்ணுறேன் இந்த வீடியோவில். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரம்பா தியேட்டருக்குள்ளே வந்துட்டோம். ஃபுல்லாக அலப்பற ஸ்டார்டிங்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் படம் போட போகிறாங்க. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. படம் ரிவ்யூ எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் படம் பார்த்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறேன் மக்களே. பாய். இது என்ன ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா படம் முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டுருக்கோம். படம் டீட்டெயில்டான ரிவ்யூ நான் போய் உங்களுக்கு ரூமில் போய் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் படம் நொறுக்கிட்டாங்க. நான் ஸ்பாயர் எதுவும் உங்களுக்கு சொல்ல, எல்லோரும் போய் தியேட்டரில் போய் பாருங்கள். சரி, நான் ரூமில் போய் உங்களுக்கு டீட்டெயில்டாக எல்லாமே ரிவ்யூ சொல்கிறேன். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரிவ்யூ சொல்ல போகிறதில்ல, நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் சொல்கிறேன். ரிவ்யூ ஏன் சொல்லலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இந்த படம் எல்லோரும் கண்டிப்பாக போய் தியேட்டரில் பாருங்கள். ஏன்னா வெங்கட் பிரபு சூப்பராக டைரக்ட் பண்ணியிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கு, நிறையா ஸ்பெஷல் ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. விஎஃப்எக்ஸ் மட்டும் லைட்டாக சொதப்பியிருக்காங்க, மிச்சம் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு டைரக்ஷன் ட்விஸ்ட்டு நிறையா இருக்குது மக்களே. ட்விஸ்ட்டு தான் படத்தில் கிளைமேக்ஸ், அந்த லாஸ்ட் 40 minutes சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த அஜித்தோட ரெஃபரன்ஸ் வச்சிருக்கிறது உண்மையிலே கிளைமேக்ஸில் சூப்பராக இருந்துச்சு. தியேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். பிஜிஎம் யுவன் சங்கர் ராஜா சூப்பராக பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த யார் ஸ்பெஷல் ரோல்ஸ்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காங்க. த்ரிஷா ஒரு பாட்டுக்கு வராங்க. அதுக்கப்புறம் அதான் தலை தோனி ஷாட் ஒன்று இருக்குது லாஸ்ட்டாக கிளைமேக்ஸில் முடிக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படத்தில் மொத்தம் 2 விஜய், தளபதி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அது போஸ்டரில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பட ரேட்டிங் நான் சொல்ல போனால் அவுட் ஆஃப் 5க்கு நான் ஒரு 4 தருவேன். கண்டிப்பாக எல்லோரும் போய் தேட்டரில் பாருங்கள், பிளாக் பஸ்டராக இருக்கும். ஸோ ஓகே மக்களே, நான் இந்த படம் ரிவ்யூ சொல்லலை. இன்னொரு படத்தில் நான் உங்களுக்கு ரிவ்யூ காட்டுறேன். இந்த படத்தில் ரிவ்யூ சொல்ல. ஸோ மக்களே, இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். இட்ஸ் மீ ஷைனிங் ஆஃப்.